or chanting. Take a deep breath. Another deeper breath. So நாம இது வரைக்கும் ஏறத்தாழ பதிமூன்று சூத்திரங்கள் சம்பவ உபாய சாம்பவ படைப்பு என்பது படைப்பு பிரபஞ்ச காலம் யுக யுகங்களாக தொடர்ந்து வருகிறது. முதல்ல இந்த பிரபஞ்சம் என்ன, பிரபஞ்ச சக்தி என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உன்னுடைய லிமிடேஷன்ஸ், வாட் ஆர் த லிமிட்ஸ், இந்த பஞ்ச ஞானேந்திரியங்கள் பஞ்ச கர்மேந்திரியங்களுடைய லிமிட்ஸ் எல்லைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவஸ்தை இருக்காது. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதுதான் சாம்பவ உபாயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம குடும்பம் இருக்குன்னா கணவன், அதுதான் க்ளோஸ் சர்க்கிள். அது எவ்வளவுக்காரா எழுத்தாத்துக்காரா இருக்கா, அதை விட்டு போனா நம்ம பிளாட்ஸ்ல இருக்கிற மத்தவன், அதை விட்டுட்டு போயிட்டா வலசல வாக்கணும் கேட்க நகரம் அவன், இப்படியே போன. இதே மாதிரி பிரபஞ்சம் முழுக்க எல்லார் வீட்லயும் ஆண் உருவங்களும் இருக்கு, பெண் உருவங்களும் இருக்கு, சகல கிரியேஷன்ஸும் இருக்கு. ஆடு, கோழி, மாடு, பசு, பட்சி, நாய் எல்லாமே இருக்கு. இதுதான் பிரபஞ்சம். இது இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் சாம்பவோ உபாயம். இந்த பிரபஞ்சம் என்பது எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது, அதுல உன்னுடைய பங்கு என்ன, இது விளக்கிட்டோம்னா நமக்கு நிம்மதியா இருக்கும். No, sorry. அதனால ஒவ்வொருத்தர் வீட்லயும் அப்பா இந்த மாதிரி அம்மா ஸ்மூத் கோஎக்ஸிஸ்டன்ஸ். இது தப்புன்னு சொல்ல முடியாது, ரைட்னு சொல்ல முடியாது. இதுதான் படைப்பு. சாம்பவ உபாயத்துல இதுதான் சொல்றார். இதுதான் பிரபஞ்சம் சொல்ற. இதுதான் ஆனந்தமா இருக்கீங்க, அதுதான் முக்கியம். அதுதான் சாம்பவம் ரொம்ப கிளியரா சொல்றாரு. சைத்தன்யம் ஆத்மா. இந்த உலகமே ஒரே சக்தியாக தான் ஏற்படும். இப்போ இமேஜின் things will be ஒரு பெரிய கடல், அந்த கப்பல் இத்தினூட தெரியும். அந்த ஹொரைசன் பார்த்தா கப்பல் இத்தினூட தெரியும். அந்த கப்பல் நகரதான் தெரியாது நமக்கு. அந்த கப்பல் பக்கத்துல போனா அது 40 மைல் வேகத்துல 50 மைல் வேகத்துல நாட்டிக்கல்.
நான் அந்த வேகத்துல போயிட்டு இருக்கேன். ஆனா நம்ம கரையில நின்னோம்னா அது துப்புண்டு இருக்கும். அந்த கடலையே பார்த்துட்டு இருந்தா ஒரு விதமான அமைதியும் ஏற்படும். அதுதான் பிரபஞ்சம். நீங்க அலைகளை பார்த்துட்டு அலைகள் உங்க மேல உடம்பை ஈரப்படுத்தும், துணியெல்லாம் ஈரமாயிடும். சில சுகமா இருக்கும், சில கஷ்டமா இருக்கும். நீங்க அலைகள் ரொம்ப ஆனந்தமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்பதான் கால எதுனா ஒரு கீரல் ஏற்பட்டிருக்கும், நமக்கு கொசு கடிச்சு கீறி இருப்போம். அது மேல உப்பு தட்டி போட்டு எரியுதுன்னு வருவோம். தட் இஸ் தி கிரியேஷன். அதுதான் சொல்றார் சைத்தன்யம் ஆத்மா. The whole thing is a field of electromagnetic flux. எப்படி அலைகள் காற்றினுடைய அழுத்தத்துக்கு தகுந்த மாதிரி கடல்ல இருந்து எழும்பி வர்றதோ அது போல உங்கள் நம்முடைய அனுபவங்கள் மாறி மாறி வருகின்றன. அப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா போற முடிவே கிடையாது. நான் அகண்ட கடலின் ஒரு பகுதி தெரிஞ்சுக்கிட்டோம்னா அங்க ஒரு தெளிவு. அதுதான் இந்த 22 சூத்திரங்கள்ல சிவா தன் பார்வதிக்கு கிளியரா சொல்றோம். சாம்பவோ உபாயம். சோ அதுல அப்படியே பார்த்தோம்னா முதல்ல என்ன சொன்னா, முதல்ல சொல்றப்ப சைத்தன்யம் ஆத்மான்னு ஆரம்பிச்சாரு. அப்புறம் ஞானம் வந்தா நம்ம இன்டெலெக்சுவல் நாலேஜ் நம்மளா கிரியேட் பண்ணிக்கிட்டு நம்மளா ஒரு கைக்கு கட்டு போட்டுக்கிறோம். அது ஏன் யோனி வர்க்க கலாசரீரம் எத்தனையோ பிறவிகள் எடுத்ததுதான் இது. என்ன பண்ணணும்? ஞான அதிஷ்டானம் மாத்ருதா. இது எல்லா கிரியேஷனுமே பேசிஸ் இஸ் சவுண்ட் வைப்ரேஷன்ஸ். எவ்ரிதிங் இஸ் வைப்ரேஷன். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய சனாதன தர்மத்துல எப்படி மாத்ருதா அதை ஒரு அம்மாவா தான் நம்ம நினைக்கிறோம். You always portray the form of a Shakti. மாதாக்கள் சொல்றோம் இல்லையா, அது போல நம்ம ஒவ்வொரு பிராமின் கொடுத்திருக்கோம், வராகின்னு கொடுத்திருக்கோம், மாதங்கின்னு கொடுத்திருக்கோம், ராஜகௌரின்னு கொடுத்திருக்கோம். இது போல சப்த மாதாக்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு சக்தியை ரெப்ரசன்ட் பண்றோம் நம்ம கூட இருக்கிறது. ஆக அந்த ஞானம் இந்த பிரபஞ்சத்தின் கிரியேஷன் அதுக்குள்ள அடங்கி இருக்கு. அதனால யூ கம் த்ரூ தட். எப்படி உங்களுக்கு சக்கர வியூகத்துல அந்த அபிமன்யுக்கு உள்ள போற தெரியல, வெளியே வர தெரியல. இங்க சாம்பவ உபாயத்துல இதுதான் சக்கர வியூகம். எப்படி உள்ள போனோம்னு தெரியுமா, வெளியே வரது உங்களுக்கு தெரியணும்னு பகவான் 22 சூத்திரங்களை சொல்றார். இதுதான் சக்கர வியூகம். இதை உடைச்சுக்கிட்டு முன்ன போயிட்டு வெளியே வரவும் தெரியும். ஞானம் வந்தா யோனி வர்க்க கலாசரீரம். இந்த படைப்புகள் இப்படிதான். அதுக்கப்புறமா ஞான அதிஷ்டானம் மாத்திருக்க. அப்போ எவ்ரிதிங் இஸ் வைப்ரேஷன். அப்போ அந்த மந்திர வைப்ரேஷன்ஸைய அடிப்படையா வச்சுக்கிட்டு எப்படி வெளியே வருவ? உத்யாமோ பைரவா. உன்னுடைய சாதனையின் மூலமாக, விடாத சாதனையின் மூலமாக அந்த வைப்ரேஷன்ஸ் அடிப்படையா வச்சுக்கிட்டு வா. ஏன்? அவிவேகோ மாயா சௌஷுப்தம். அப்போ அந்த சக்கர வியூகத்தை போய் வெளியே வரது வழி சொல்லிட்டேன். ஞான அதிஷ்டானம் மாத்திருக்கா, அதை வச்சுக்கிட்டு வெளியே வர்றது உன்னுடைய புத்திசாலித்தனம். நீ என்ன பண்ற? மாயா சசுப்தம் அவிவேகோ. இந்த மாய மனம் கர்மத்துல மாட்டிக்கிட்டு அதுலயே சுத்திட்டு இருக்க. ஆனா வழி சொல்லிட்டேன். இது வெளியே வர்றது உங்களுக்கு. அதுக்கு என்ன? திருபோக்தா வீரேஷ. அப்ப என்ன பண்ணணும்? இந்த உலகம் 3 மைய விருதங்களைத்தான் வேலை செய்கிறது. ஜாக்கிரதா, ஸ்வப்னா, சுஷுப்தி. அது மேல போனா துரியம். துரிய நிலையில போயிட்டு 3 வேடிக்கை பார்க்கணும். திருத்தைய போக்தா வீரேஷ. தெரியுதோ? முழிச்சுட்டு இருக்கச்சு எல்லாம் ஈடுபட்டு இருக்கோம். தூங்குறச்ச ஒய்ஃப் எங்க, பையன் எங்க, பேரை எங்க, பேத்தி எங்க கிடையாது. நீங்க இருக்கீங்க, இம்ப்ரெஷன்ஸ் இருக்கு. அது கனாவா வருது. இங்க போனா சுஷுப்தம், நல்லா டீப்பா தூங்குறீங்க. கண்ணு முழிச்சு பார்த்துதான் ஒய்ஃப் எங்க இருக்கா, பையன் எங்க இருக்கான்னு தெரியுது. ஆனா அந்த ஸ்வப்னா நிலைக்கு போயிட்டாலேயே இந்த உலகம் உங்ககிட்ட கிடையாது. உங்களுக்கு தனி உலகத்தை நீங்க நிர்ணயிச்சது. அப்ப இது நிஜமா?
ரெண்டுமே நிஜங்கிறார் சிவா. என்ன சைத்தன்யம் ஆத்மா, உங்களுடைய ஆத்மா பகுதி. அதை புரிஞ்சுக்கிட்டா இதையும் நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க, அதையும் என்ஜாய் பண்ணுவீங்க. சார் ராத்திரி பாம்பு வந்துச்சு சார், என் கடிச்சது சார். முன்னாள் ஒருத்தர் கேட்கிறாரு. அப்கோர்ஸ் இஸ் a layman. அவரு லேபர். சார் பாம்பு கனவு வந்தா அது தீராதாமே, அது ரொம்ப துரதிருஷ்டமாமே, உடம்புக்கு எதனா வருமா சார் மாதிரி கேக்குறேன். நான் சொன்னேன், ஏய் பாம்பு வந்துச்சு இல்ல, உங்களுக்கு கடிச்சதா சார்? எப்படி சார் கரெக்டா சொல்றீங்க? ஆமா, பாம்பு இதுல இருந்தா கடிக்கதான் செய்யும். காமன் சார். எப்படி சார் கரெக்டா? ஏன் நான் கரெக்டா சொல்லல, யாருமே சொல்லுவாங்க, நான் ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது. ஆனா நீ கண்ணு முடிச்சு பார்த்தப்ப செத்தா போயிட்டு இல்ல சார், பின்ன அந்த பாம்புக்கு ஏன் முக்கியத்துவம் தர்ற? காணாம அதுக்கு போய் ஜோசியருக்கு அவரு ஒண்ணு சொல்ற, இந்த பரிகாரம் இங்க பண்ண, அதை பண்ண. ஏன் யார் வீடு? அந்த பாம்பு பாவம், அது கனவுலயே போயிடுச்சு. கனவு முடிஞ்சோட பாம்பு குடிச்சிட்டு இருக்காங்க சார். நம்ம மைண்ட் இருக்கு பாருங்க, சுத்தி விடும். அதுதான் அவர் சொல்றார், திருத்திய போக்தா வீரேஷ. இந்த மூன்று நிலைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண. குருஜி அதான் சொல்ற, ஃபுட்பால் நடக்கிறது, ஃபுட்பால் மேட்ச் நடக்கிறது, டீம் ஏ டீம் பி ரெண்டும் அடிச்சு பொடிச்சுட்டு அந்த கோலா இந்த கோலா அடிக்குது. நீ ஆடியன்ஸ்ல உட்காந்து ஸ்பெக்டேட்டர்ல ஜம்முன்னு ஸ்டேடியத்துல உட்காந்துக்கிட்டு நீங்க என்கரேஜ் பண்றீங்க, ஜாலியா இருக்கீங்க. நீங்க போய் மூச்சு இறக்க இடிக்க பந்த உதைக்கல, யுவர் என்ஜாயிங். அதுதான் சொல்றாரு இங்க சிவா. திருத்திய போக்தா, மூணு தீமை பாரு, மூணு தீமை சைத்தன்யம் தான் இருக்கு. ஆனா இந்த மூணு மாட்டிக்க. பூமி இந்த உலகத்தை விஸ்வமயோ யோக பூமிகா. அதனால பலவிதமான எண்ணங்கள் அனுபவங்கள் வருது. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, அதை பார்த்துட்டு போயிட்டேன். சினிமா பாக்குறோம், பாகுபலி 2, அவன் குதிக்கிறான் வர்றான், அப்படியே டிராயிங் வேற போறான், டிசைன் வேற போடுறான் தோல்ல. அந்த தோல் இந்த தோளோட சேர்ந்த ஒரே டிசைன். அவன் ஒரு மரக்கடை தூங்குறானா, பூஜை பண்ற, பாகுபலி சண்டை போடுறான், மேல எங்க முடியாத சண்டை எல்லாம் போடுறான். எனக்கு லா ஆஃப் கிராவிடேஷன் சந்தேகம் கொண்டு விட்டு ஹீரோ அந்த வில்லன் ஆளுங்களை 10 மாதம் சார் அவங்க ஜிங்கி ஜிங்கி குதிக்கிறாங்க. நான் கூட குச்சி பார்த்தேன், ஒரு அடி மரம்லாம் குதிக்க முடியல, நானே குதிக்க முடியல, மற்றவங்க குதிக்க வைக்கிறது என்னென்னலாம். அது விஸ்வமயோ யோக பூமிகா. இதுதான் கற்பனை தான் உலகம். அந்த கற்பனை சந்தோஷம். கண்ணே மணி, நீ இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம நீ இல்ல. அவள்தான் அவள் கேட்டதை வாய் கொடுங்க, போங்க இல்ல கட்டி வாங்கோ, இன்னைக்கு நம்ம போத்தீஸ் போயிட்டு வரலாம். போத்தீஸ்லாம் வேடாம், அடுத்த வாரம் பாத்துக்கலாம். அவள்தான் கண்ணே மணியெல்லாம் போல. உங்களை என்னத்துக்கு கேட்டு என்னத்துக்கு உருப்படியா வாங்கி கொடுத்துருக்கீங்க, போங்க உங்க வேலையை பாருங்க. ஐயோ உங்களை கண்ணே மணியே உயிரேன்னு சொன்னே போய்யா சொல்லிட்டாளே. இது எல்லாமே விஸ்வமயோ யோக பூமிகா. So witness it and keep moving. அதுக்கப்புறம் இது வந்து எப்படி வளருதுன்னா, இச்சா சக்தி உமா குமாரி. அங்க இச்சா சக்திங்கிறது அந்த வில் பவர். சோ இந்த 12 சூத்திரத்திலையும் வரதையும் புரிஞ்சுக்கிட்டு, இது தாண்டா உலகம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, உன்னுடைய சாதனையினால சைத்தன்யம் ஆத்மா நிலைக்கு நாம உயரணும். இதுதான் சாம்பவ உபாயம். கரெக்டா 13வது சூத்திரத்துல இருக்கும், நடுவுல இருக்கும். 22 சூத்திரங்கள்ல 13வது சூத்திரத்துல இருக்கும். 13வது சூத்திரத்துல இச்சா சக்தி உமா குமாரி. எந்த அம்பாள் நமக்கு இந்த படைப்புகள் எல்லாம் கொடுத்து
மாயாமலம், ஆணவ மலம், கர்ம மலத்துல இழுத்து விட்டுருக்காங்களோ அவங்களே வழி சொல்றாங்க. இச்சா சக்தி உமா குமாரி, இதுதான் பிளான், இதுதான் நம்ம விளையாடு ஏரியா ஆஃப் அவர் ஃபீல்ட். அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா தைரியமா நாம நம்மளால முடிஞ்சத விளையாடலாம். அவ்வளவுதான். இதுக்கு மேல நீ அப்போ உனக்குள்ள அந்த வில் பவர் சொல்றது கிரியாவை மட்டும் விடவே விடாது. அந்த இச்சா சக்தி உமா குமாரி நமக்கு எது நம்ம உருப்படி இருக்கும்? நம்ம சாதனை, சத் சங்கம், சேவை. இது மூணுதான். குருஜி சொல்றது ஒண்ணுமே கிடையாது. சாதனா, சத் சங், சேவை. இந்த மூணுத்தையும் 24 மணி நேரம் அப்ளை பண்ணிட்டே இருக்கும். அப்போ உங்களுடைய அந்த வில் பவர் எப்போதுமே இருக்கும். அந்த வில் பவர் இச்சா சக்தி உமா குமாரி. இச்சா சக்தி என்பது வில் பவர், உமா குமாரி என்பது இந்த படைப்பை படைத்து விளையாடக்கூடிய ஒரு பிளேஃபுல் சைல்டு. இல்லை, அதுதான் பால திரிபுர சுந்தரி. எல்லாவற்றையும் அறிந்து தான் அதில் சிக்கொள்ளப்படாமல் இந்த உலகத்தையே ஒரு விளையாட்டாக விளையாடி கொண்டிருக்கிறார். அப்படித்தானே கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், நான் சூத்திரதாரி, என்னை எதுவும் பந்தப்படுத்த, ஆனா நான் தான் இந்த விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறேன். அது போல இங்க இச்சா சக்தி புரிஞ்சுட்டீங்களா? என்ன கன்ஸ்ட்ரக்ட், அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது. இப்போ வெளியே வர்றதை பத்தி மத்த இதை பார்க்கலாம். இப்போ 14வது திருஷ்யம் சரீரம். திருஷ்யம் சரீரம், இந்த உடம்பு இந்த உடம்பு தான் நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் இந்த உடம்பை விட்டு தூரம் நின்று இந்த உடம்பை பாருங்க. திருஷ்யம் சரீரம், உங்க உடம்பே உங்களுக்கு ஒரு காட்சி பொருளாயிருக்கு. அது போலவே the whole பிரபஞ்சா, the whole creation becomes a kind of a காட்சி. ஒரு சினிமா பாக்குற மாதிரி இந்த உலகத்தை பாருங்க. சாம்பவோ உபாயா, அதுல நீ மாட்டிக்க. எப்படி நீங்க எந்த சினிமாவை பார்த்தாலும் சினிமாவை பார்க்கறதுக்கு ஜாலியா இருக்கு. சினிமாவை பார்த்து முடிச்சு வந்த உடனே போயிடுங்க. அதை பத்தி கவலைப்படுறது. நீங்க அந்த சினிமா தியேட்டருக்கு பாப்கார்ன் சாப்பிட்டுருப்பீங்க, ஸ்ப்ரைட் குடிச்சிருப்பீங்க, காஃபி குடிச்சிருப்பீங்க, எல்லாம் பக்கத்துல பேசிருப்பீங்க. உங்களை யாரும் சார் சினிமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எல்லாமே ரைட்டு. அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே அந்த சினிமா தியேட்டரோட சினிமா போச்சு. அதுதான் இங்க சொல்ற திருஷ்யம் சரீரம். இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் இந்த உடம்பு உடம்பு உடம்புன்னு இருக்கும். நீங்க என்ன கண்டவர் விட்டதில்லை, வெண்டவர் கண்டதில்லை. நம்ம தாத்தா பாட்டி எல்லாருமே இறந்துருக்காங்க. அந்த தாத்தா பாட்டி வந்து நம்ம கவலைப்படுறது இல்லை. ஏதோ ஒரு வருஷம் நம்ம இது பண்றோம், அவருக்கு வந்து ஈவச்சடங்கு எல்லாம் பண்றோம், எல்லாமே வருஷம் அப்படிலாம் பண்றோம். நாம சரி, யாருக்கு பண்ணிருப்பீங்க? உங்க தாத்தாவுக்கு பண்ணிருப்பீங்க. மிஞ்சி போனா உங்க கொள்ளு தாத்தாவுக்கு பண்ணிருப்பீங்க. அந்த கொள்ளு தாத்தா யாரும் தெரியுமா? அந்த கொள்ளு தாத்தா யாரும் தெரியுமா? தெரியாது. நீங்க போனா உங்க பையன் உங்களுக்கு செஞ்சா ஒன்றும் செய்யாட்டி கிடையாது. அது போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். யாரை பத்தி யார், இது எல்லாமே வந்து அதுதான் பகவத் சொல்றார். திருஷ்யம் சரீரம். உன்னுடைய உடம்ப ஒரு காட்சி பொருள். அது கஷ்டம் இல்லைன்னு சொல்லல. நானும் வந்து வாய் வார்த்தையில பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கும் அந்த பைண்டிங் இருக்கு. நானும் பெரிய ஞானி கிடையாது. நாளைக்கு வைஃப் வந்து தலைவலின்னு இருந்தா, ஐயோ தங்கமே தலைவலியாட்டு நான் பாதிக்கப்படுறேன். எனக்கு பசிக்குதுன்னு சொல்ல வரேன். திருஷ்யம் சரீரம்ங்கிறது வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி பண்றோமோ அது. அதுதான் நான் சொல்ல வரேன். எல்லாமே 100% முடியாது. ஆனால் அதை நோக்கி நாம் போனோம். ஏன்னா இதுதான் முதலும் முடிவும்னு அதுதான் சொல்லிட்டார் சிவா சொல்லிட்டார். அதுல போற வரைக்கும் ஜென்மாவா கொஞ்சம் கொஞ்சமா அந்த இலக்கை நோக்கி நாம் நகரணும். இங்கே இருக்கப்படாது. திருஷ்யம் சரீரம். ஒரு நாள் உங்களுக்கு கிரியா பண்ண ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இன்னொரு நாள் நாளைக்கு பண்ணால்தான் சோர்வா இருக்கு. அப்போ எனக்கு ஏன் சோர்வா இருக்குன்னு யோசிப்பாங்க. அந்த உடம்பு நீங்க பாத்தீங்கன்னா அந்த உடம்பு ஏதோ செல்லும் உடம்பு. கடைசியில அந்த உடம்பைய ஒரு காட்சி பொருளை பாருங்க. பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த உடம்பு வேற, அது முடியாது. ஆனால் அந்த மெச்சூரிட்டி கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய உன்னதத்தில் இருந்தவர்கள் தான் நம்முடைய ரமண மகரிஷியும் காஞ்சி பெரியவர்.
எனக்கு தெரிஞ்சதான். மத்தவங்க எத்தனை பெரியவங்க இருந்திருக்கலாம், எத்தனோ மகானுபாவர்கள் அவங்களாம் இருந்திருக்கலாம். ரமண பகவான் சொன்னாரு, கையில கட்டி இருக்குது, சுவாமி ஆபரேஷன் பண்ண சரியா போயிடும். அப்படியே சொல்ற, சரி பண்ணிக்கோ. ஆபரேஷன் பண்றாங்க, அவர் ஒரு காட்சி பொருளை பாக்குறாரு. சாத்தியமா? என்னால முடியும், நிச்சயமா முடியும். ஒரு பின்ல குத்தனா வலிக்குது, ஏன்டா குத்துற? ஓ அவ்வளவு வேண்டாம், கொசு கடிக்குது. உடனே எனக்கு டப்புல அதை அடிச்சு சாப்பிடுது. இதை கொசு கடி தாக்க முடியல. கொசுவே படிச்சுக்கோ, பிரச்சனை இல்லை, டேக் சம்திங் அப்படின்னு சொல்ற வச்சுட்டு நம்ம கிடையாது. ஆனால் அதை நோக்கி நாம கொசு இருந்து தப்பிச்சுக்கிட்ட வழி பார்க்கணும். அதுக்கு இந்த ஓட மாசம் இல்ல கட்டி ஏதோ பண்ணி தொந்தரவு பண்ணாம பார்த்துக்கணும். நம்ம கொசுவை நீ கடிச்சுக்கோ அந்த அளவுக்கு நம்ம இன்னும் ஞானம் எனக்கு வரல, நாங்க ஒத்துக்கணும். ஆனா இங்க என்ன சொல்ற, திருஷ்யம் சரீரம். முதல்ல இந்த உடம்பு நாம இல்லைங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்ட பாயிண்ட் நம்பர் 1. அப்புறம் மொழில என்ன பண்ற, இப்ப நல்லா தெரியுதா, திருஷ்யம் சரீரம். சரீரம்னா உடம்பு. இது நம்ம உடம்பு மட்டும் கிடையாது, எல்லா படைப்புகளுடைய உடம்பையும் பாருங்க. பூனை, நாய், சிங்கம், குதிரை எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி தான் இது எல்லாத்தையுமே இயக்கணும். அந்த பிராணா, அந்த சக்தி போச்சுன்னா எல்லாம் பொத்துன்னு விழுந்துடும். அப்போ அந்த உடம்பை இயக்கத்துக்கு காரணமான சக்தி உன்னதமானதா, உடம்பு உன்னதமானதா? சக்தி தான் உன்னதமானது. ஆனால் சக்தி உடம்பு இல்லாம பிரயோஜனம் கிடையாது. The very best example is electricity. Electricity is a energy. டியூப்லைட் இருந்தா தான் எலக்ட்ரிசிட்டிக்கு மதிப்பு. டியூப்லைட் இல்லாட்டி எலக்ட்ரிசிட்டி என்ன, இல்லாட்டி என்ன போயிடுது. வாட்டர் ஹீட்டர் இருந்தா தான் எலக்ட்ரிசிட்டிக்கு மதிப்பு. ஃப்ரிட்ஜ் இருந்தா தான் எலக்ட்ரிசிட்டிக்கு மதிப்பு. ஆக சரீரமும் முக்கியம், சக்தியும் முக்கியம். இது ரெண்டுக்கும் உண்டான பந்தத்தை நம்ம கிளியரா அர்த்தம் பண்ணிக்கணும். சரீரம் இல்லாம சக்தியும் செயல்பட முடியாது, சக்தி இல்லாட்டி சரீரமே செயல்பட முடியாது. இது ஒரு விளையாட்டு அப்படின்னு ஒரு சமட்சிபுத்தமா பாருங்க சொல்றோம். அதனாலதான் திருஷ்யம்னா பார்க்கிறது, பார்வைக்குரிய பொருள். சரீரம் அந்த அவேர்னஸ் சொல்லலாம். வேண்டாயா, ஒண்ணுமே வேணாம் அப்படி போறனால டங்குன்னு கால நம்ம வாசப்படியில இடிச்சுக்குது. ஐயோ இடிச்சுக்கிச்சே அப்படின்ட்டு வாசப்படியை பார்த்து திட்டி பிரயோஜனம் இருக்கா? வாசப்படி மேல் போய் முட்டிக்கிட்டு யாரு? நான். வலி யாருக்கு? நமக்கு. சரி முட்டிக்கிட்டோம், வலி வந்துடும். என்ன பண்ண? அவ்வளவுதான் கொடுத்துட்டு போற. யூ ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் த சைத்தன்யம் ஆத்மா. இல்ல காட்டி அந்த பக்கத்துல ஒண்ணு தாண்டி போயிருப்பீங்க. அந்த வாசப்படி பக்கத்துல டம்ளர் இருந்திருக்கும், வாசப்படியில பாத்திரம் இருந்திருக்கும். அந்த பாத்திரத்தை அவாய்ட் பண்றது வாசப்படியில முட்டிக்கிட்டீங்க. உடனே இந்த பாத்திரத்தை இங்க வச்சது யார்? புத்தியே இல்லையா? இங்கதான் வைப்பீங்களா டம்ளரை? டம்ளர் வைக்கிற ஒரு இடம் இல்லையா? வர வர இந்த வீட்டுல விவசாயம் இல்லாம போயிடுது அப்படின்னு ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் எடுத்து விடுறீங்க. சரியா? உங்க மருமக இருக்கலாம், உங்க மகள் இருக்கலாம், உங்க பேத்தி இருக்கலாம், உங்க ஒய்ஃப் இருக்கலாம். யாரங்க டம்ளர் வச்சு அவங்களுக்கு தான் தெரியும். ஆனாலும் எல்லாருக்கும் அது உரைக்கும், குத்தம். என்னையா மனுஷன் ரெண்டு கண்ணை வைக்கலாம், கண்ணை வச்சு பார்த்து போக வேண்டியது தானே. கபோதி மாதிரி போய் முட்டிக்கிட்டு எங்களை திட்டுற எட்டு அந்த ரிட்டார்ட் வந்துடும். தாட் ஃபார்ம் வரும் ஆல்வேஸ். வார்த்தைகள் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் கிடையவே கிடையாது. தாட்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல். நீங்க ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் விடுவானே, அவங்க இதை ரிட்டார்ட் பண்ணுவானே, எதுக்கு பாதிப்பு? அங்கதான் நம்ம ஃபெயில் ஆகும். அப்போ இந்த சைத்தன்யம் ஆத்மன் நினைச்சுட்டா டம்ளர் இருக்கு, அது இடிச்சுக்கிட்டேன். சரி யாருக்கு என்ன பிரயோஜனம்? நான் ஒழுங்கா இருந்திருக்கேன் அப்படின்னு தாண்டி போய் இந்த டம்ளரை மத்தவன் இடிச்சுக்காத அளவுக்கு எடுத்து ஓரம் வைக்கிறப்ப கூட இந்த டம்ளர் அங்க யாருமா வச்சது அந்த ஸ்டேட்மெண்ட் கூட சொல்லக்கூடாது. அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னா கூட ஏன் அங்க வச்சா என்ன ஒரு கேள்வி வரும். அங்க வச்சதுனால தான் இடிச்சுக்கிட்டா நீங்க சொல்ல வேண்டி வரும். நீங்க பாக்குற ஒரு பாத்திரம் அடக்க வேண்டியதுதானே ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். எனக்கு பாத்திரம் அடக்காம இடிச்சுக்கிட்டு அதை பத்தி கவலைப்படாம என்னை பத்தி கேட்டு இருக்கேன், அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் யூ கேன் ஈஸிலி அவாய்ட் வித் a simple thing. திருடனுக்கு தேள் கொட்ட மாதிரி சொல்லுவாங்க.
திருட போன இடத்துல சத்தமே இல்லாம திருடத்துக்கு தான் போறான். அவனோட தேள் கொட்டி விட்டு அவன் இருட்டுல தேளை பார்ப்பான், வலிய பார்ப்பானா, ஐயோ தேள் கொட்டிட்டு கத்துவானா? தேள் இருட்டுல காணாம போயிடுச்சு, தேளை பிடிக்க முடியாது. ஐயோ தேள் கொட்டிட்டு தான் கத்துறா, உள்ள எல்லாம் பிடிச்சிப்பாங்க திருடன். அது என்ன பண்ணுவேன், கப்சிப்புன்னு வாழை சுத்திட்டு நேரா வந்து எல்லாருமே நம்ம வாழ்க்கையில அப்படித்தான் இருக்கும். நம்ம வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட், காஸ் அண்ட் எஃபெக்ட், காஸ் அண்ட் எஃபெக்ட். யாரையோ முதல்ல நான் திட்டிருப்பேன், இடிச்சிருப்பேன். திட்டி இந்த வாசப்படி மட்டும் அது தீர்த்துட்டு இருக்கேன். நல்லி ஃபைன், நல்லி ஃபைன் பண்ணிட்டேன் அப்படின்னு யூ ஆர் மூவிங் டுவர்ட் சைத்தன்ய மகாத்மா. ஒரு வகையில பார்த்தா இதான் ஜட்ட மரத்தான், மரத்து போறதுங்கிறதுதான் நம்னஸ். அந்த நம்னஸ் டூ இட் வித் அவேர்னஸ், அந்த வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் எவ்வளவுதான், இந்த உடம்பு எவ்வளவுதான், இந்த உலகம் எவ்வளவுதான், போயிட்டே இருக்கும். ஏதோ ஒரு சக்தி உங்களை ஒரு நல்ல வழியில பார்த்துருக்கேன் சார். மற்றவர்களை கடிச்சு பிரயோஜனமே கிடையாது. உங்களுடைய இறப்பு, உங்களுடைய வாழ்க்கை ஒரு நிலையா போகும். நான் அப்படியே ஆனந்தமா சந்தோஷமா குதூகலமா போகலாம், சும்மா இல்ல விளையாட்டு கிடையாது. லைஃப் இஸ் அ செலிப்ரேஷன் புரிஞ்சு சொல்ற, அதெல்லாம் பிராக்டிகலிட்டே கிடையாது. லைஃப் இஸ் லைஃப், அது செலிப்ரேஷனா இல்ல கட்டி அது வேற விதமா எடுத்து நம்ம கிட்ட லைஃப் இஸ் a celebration. அதுதான் சைத்தன்ய மகாத்மா. பட் லைஃப் need not be a celebration all the time, but develop the witness consciousness and move towards that. That's very important. அதுதான் அடுத்தது. இப்போ நம்ம ஹிருதயே சித்த சங்கதா திருஷ்யவஸ் திருஷ்ய ஸ்வாப தர்சனம், இதான் இட்ஸ் எக்ஸ்டெண்டட். முதல்ல நம்ம சரீரம், நம்ம சரீரத்துக்கு கொண்டு இருக்கிற மனசு, சித்தம், புத்தி, அகங்காரம், 4 அந்தகரணங்கள். மனஸ், புத்தி, சித்தம், அகங்காரம், இது உள்பட நம்ம அப்ளை பண்ணணும். விட்னஸ் கான்சியஸ்னஸ், விட்னஸ் கான்சியஸ்னஸ் பண்ண பண்ண யூ மூவ் டுவர்ட் தி சைத்தன்யம். அதுதான் நம்ம டார்கெட், அதுதான் நம்ம கோல். மறக்காதீங்க. அடுத்தது இந்த உலகத்தை எப்படி பார்க்க ஆரம்பிக்கும். ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுத்துங்க, ஒரு யூ ஹேப்பன் டு விட்னஸ் an accident. ஒருத்தர் ரோட்ல விழுந்து கிடக்கிறார், பைக் ஒரு பக்கம் விழுந்து கிடக்கு. The choice is given to you as to what, how to act and when to act and how to act. பாக்குறீங்க, பெரிய கூட்டமே கூட்டி இருக்குது. சரி, மேக்சிமம் நீங்க என்ன பண்ண முடியும்? அங்க இருக்கிறவங்க கேட்பீங்க, சார் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்றீங்களா, சார் கார் சொல்றீங்களா, வாங்க பக்கத்துல ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்துடலாம், அவர் பைக் எடுத்து ஓரமா வைங்க, லாக் பண்ணுங்க, கீழே வந்து பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கலாம். இதுதான் நீங்க பண்ண முடியும். இல்ல மேக்சிமம் ஹாஸ்பிட்டல் வந்துருக்காங்க, ஹாஸ்பிட்டல் கூட போய் அட்மிட் பண்ணிட்டு வாங்க. அப்புறம் அவர் செல்போனை பார்த்து யாருக்காச்சும் போன் பண்ணி சொன்னாங்க. இதுதான் மேக்சிமம் நீங்க பண்ண முடியும். அவர் கூடவே உட்கார்ந்து கூட அழ முடியுமா? முடியுமா? அதை பண்ணுங்க. நீங்க மனித நேயமே இல்லாதவர், நீங்க கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாதவர், யாருக்கு இறக்கம் இல்லை. நீங்க இருப்பீங்க உங்க வீட்டுல, உங்க வீட்டுல வந்து 10 பேர் காத்துட்டு இருப்பாங்க. உங்க பொண்ணு வந்து யாருன்னா மாப்பிள்ளை பார்த்து வந்திருப்பாரு, வீட்டுல இருந்து விசேஷம் இருக்கும். அப்போ நீங்க இங்கே உட்கார்ந்து இருப்பீங்க. இங்க உட்கார்ந்து இருக்க முடியுமா உங்களால? அந்த சந்தர்ப்பத்துல உங்களால என்ன ப்ரே பண்ணுங்க. அந்த பிரேயர் இஸ் வித்தின் யுவர் ஹேண்ட்ஸ். அதுக்கான பலன் நிச்சயமா அது எந்த விதமான மாற்றம் அதுதான் நீங்க பண்ண முடியும். அதுதான் பகவான் நீங்க சொல்ற, இங்க சிவா சொல்ற, ஹிருதயே சித்த சங்கதா திருஷ்யவாப திருஷ்யஸ்வாப தர்ஷனம். நீ என்னென்னலாம் உன் சுத்திலையும் பார்க்கிறியோ அதுதான் ரொம்ப அழகா ராமகிருஷ்ண பரமஹம்சர் கதை சொல்லுவார். நான் பல கிளாஸ் சொல்லியிருக்கேன். சக்தி அஷ்டமாதிகள்ல ககன வெடி, ககன பிரவேசம், அந்த ஒரு சித்தி வாய்ச்சப்போ எல்லாரும் இப்படியே பறக்குறாங்க. ககன வெடியில நல்ல ஜம்முன்னு ஒரு கூக்கு மாதிரி, அன்னப்பட்சி மாதிரி பறந்து போறாங்க. ஆஹா, எவ்வளவு அழகா இருக்கு இந்த பிரபஞ்சம், இறைவனுடைய படைப்பு எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு 3 பேருமே
ஹாப்பியா போறாங்க 3 சித்தர்களுமே. அப்படி கீழே பாக்குறாங்க. அப்போ ஒரு எலிய வந்து போன கவ்வி அவன் ஊரு பிடிக்குது. அந்த எலி காலையும் கையையும் வேற வாலியும் அப்படியே உதச்சிக்கிட்டு அழுது லபோ கீச் 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 கத்து. முதல் சித்தர் பார்த்தார, ஐயோ பாவமே, அந்த எலிய பூனை பூச்சி விட்டு அப்படின்னாரு. அவருக்கு பறக்கும் சக்தி போய் பொத்துல விழுந்துட்டார். ரெண்டாவது சித்தர் பார்த்தார். அவர் சொல்றாரா, பூனைக்கு எலி உணவாக படைக்கப்பட்டது அல்லவா, அதுதானே இந்த செயின் லிங்க். இதுல என்ன இருக்கு புதுசா அண்ணா? ஜட்ஜ்மெண்டல். அவருக்கு சக்தி போய் கீழே விட்டார். மூணாவது சித்தர் அதை பார்த்துக்கிட்டே போனார். அவருக்கு ஒருத்தர் பறக்கும். அந்த மாதிரி நம்ம ஆகணும். என்ன நடந்தாலும் அந்த சந்தர்ப்பத்துல உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு போய்கிட்டே. இதுதான் இந்த சூத்திரத்துல ஹிருதயே சித்த சங்கதா திருஷ்ய ஸ்வாப தர்சனம். உன்னை சுத்தி எனக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரண காரியம் இல்லாம நடக்காது. அது உங்க பொண்ணு வாழ்க்கையானாலும் சரி, பையன் வாழ்க்கையானாலும் சரி, பேரன் வாழ்க்கையானாலும் சரி, எது நடக்கும் நடக்கிறது. ஆனால் அதுதான் சும்மா இருக்கணும். அங்கதான் வரணும். இச்சா சக்தி உமா குமாரி. அந்த சூழ்நிலையில நான் என்ன பண்ணேன், அப்போ அதை செய்யாம இருக்கக்கூடாது. அதான் குரு ரொம்ப அழகா சொல்வார். ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் டேக்கன், responsibilities are not given. Responsibility gives you power and responsibilities need to be executed at the right time. காலம் தாழ்த்தி பிரயோஜனமே கிடையாது. அந்த காலத்துல அந்த சமயம் என்ன பண்ணணும். அதுதான் பகவான் குருஜி சொல்றது ஒண்ணுமே கிடையாது. அது போல அதுதான் திருஷ்ய ஸ்வாப தர்ஷனம். என்னென்ன பார்க்கலையோ உங்களால என்ன முடியுமோ பண்ணிட்டு போயிடணும். அப்பதான் யூ ஆர் மூவிங் த டார்கெட் தான். That is, you are moving towards the சைத்தன்யம் ஆத்மா. புரியுதா? இதெல்லாம் நமக்கு இச்சாசக்தி உமா குமாரி அந்த வகையில வில் பவர்ல நீ என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வர. இதுல தான் வந்து நமக்கு சாம்பவ உபாயம். முதல்ல இந்த உடம்பை வந்து ஒரு காட்சி பொருளா பார்க்கணும். கஷ்டம்தான். யோனி வர்க்க கலா சரீரம் 84 லட்சம் யோனிகள்ல போயிட்டு வந்திருக்கும். இந்த உடம்பு தான் நானும் ஊறி இருக்கு. அது தப்பே கிடையாது. அப்படிதான் நாம இது ஆனா விடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா பெரியவர்கள் காட்டிய வழியில நம்ம வரணும். அடுத்தது இது ஹிருதயே சித்த சங்கதா திருஷ்ய ஸ்வாப தர்சனம். அப்ப என்ன பண்ணணும்? இது பண்ணணும். இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்? பண்ணா இந்த மாதிரி பழகிட்டே வந்தா அது ஒரு இன்சென்டிவ் இருக்கு. உண்டா இல்லையா? ஒவ்வொரு முயற்சி என்ன பண்றவன் ஒன்னா ஆடி தள்ளுபடின்னு ஒரு கொடுக்குறாங்க. இல்லாட்டி சேதாரம் கூலி இல்லைன்ட்டு ஒரு இன்சென்டிவ் தர்றாங்க. அதுக்காக போய் நகை வாங்கணும், இல்லாட்டி போய் பொருளை வாங்கணும். இல்லாட்டி ஒண்ணு கொடுத்தா ஒண்ணு இலவசம், கெட் ஒன் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. அந்த கெட் ஒன் ஃப்ரீக்காக பை ஒன் பண்ணணும். அது மனித இயல்பு. அது சிவாவுக்கு தெரியும். ஏன்னா அவர் தானே ஆரிஜினேட்டர். அவருக்கு தான் ஆரம்பிக்கிறார். சொல்றார், பையனுக்கு இவ்வளவு கஷ்டமான வேலை கொடுத்துட்டோம், திருஷ்யம் சரீரம் சொல்லிட்டோம், அவன் உடம்பே கதின்னு இருக்கான், ஐயோ பாவம். அது மட்டும் இல்ல, திருஷ்யசிய வாப தர்சனம், இந்த விஸ்வம் அதையும் சொல்லிட்டோம், இந்த உலகத்தையே காட்சி பொருளை பாரு சொல்லிட்டோம். அவரையே காட்சி பொருளை பார்க்க முடியல, இந்த உலகத்தையா பார்க்க போறான் பையன். அவனுக்கு ஒரு கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் வந்து தாண்ட ஆகணும். நீ வந்து பிஹெச்டி பண்ணணும்னு எல்கேஜி யூகேஜி வந்துதான் ஆகணும். அது உன்னோட மகனே ஒரு சமத்து. அது போல என்ன அடுத்து சொல்றார்? சுத்த தத்துவ சந்தானா தத்வா அபசு சக்தி. நீ அது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சுத்த தத்துவம். இதுதான் சுத்த தத்துவம். நீ இந்த உடம்பு கிடையாது, நீ இந்த உலகம் கிடையாது. சார், நான் உடம்பு பார்க்கிறேன், இந்த உலகத்தையே தானே பார்த்துட்டு இருக்கேன், அதான்டா சொல்ல வர்றேன். இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க, இந்த அவஸ்தையை தவிர்க்க முடியாது. இந்த அவஸ்தையில் இருக்கிறன்னா தாராளமா இரு, இல்லை சொல்ல. இதுக்காகத்தான் நமக்கு எவ்வளவோ சத்குருக்கள் தம்முடைய வாழ்க்கையே ஒரு காட்சி பொருளாக அமைத்துக் பண்றாங்க. சத்ய சாய் பாபா இருந்தார்,
அவர் லிங்கத்தை கிரியேட் பண்ணுவார். ஒரு எல்லா விதமான இந்த மாலைகள், ரிஸ்ட் வாட்ச். எனக்கு தெரியும் ஒயிட் ஃபீல்டுல சத்யசாய் பாபா காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆரம்பிச்சாங்க. அப்போ ஐ வாஸ் இன் வாணியம்பாடி. ஒரு வீடியோ வந்தது அந்த காலத்துல. என்னன்னு அங்க இருக்கிற எல்லா லெக்சரர்ஸுக்கும் ஒரு பேனா பிரசன்ட் பண்ணாரு. நல்ல ஞாபகம் இருக்கு. என்னோட ஃப்ரெண்டு கூட சொல்லிட்டு இருந்தா, ஆமா சார் உண்மை சார். ஃபவுண்டன் பேன், அதுக்கு நீ இங்கே ஊத்த வேணாம், ஃபவுண்டன் பேன் எழுதிட்டே இருக்கும். இது வந்து சத்யசாய் பாபா ஒவ்வொரு லெக்சரருக்கும் பிரசன்ட் பண்ண. அப்போ அந்த உலகமே பேசிட்டு அது பத்தி. அதுபோல இன்கம் டேக்ஸ் அபிஷியல்ஸ் ஒரு முறை இன்கம் டேக்ஸ் ரெய்டு பண்ணாங்க சத்யசாய் பாபாவுடைய அந்த குட்டபர்த்தி பிரசாந்தி நிலையத்துக்கு. பாபா என்னோட செக் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்கிரீனை திறக்கிற பார்த்தா ஒரு தங்க கட்டிகள் அப்படியே கிராம் 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 கிராமா the cakes of gold were there. Income tax officials, idella how we are accounting? My things are unaccountable. They are filled with love. இது ஒண்ணுதான் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். What you want? This is what it is. சரி, எல்லா இன்கம் டேக்ஸ் அபிஷியல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து மூட்டை கட்டினாங்க. மூட்டை கட்டிட்டு பார்த்தா மறுபடியும் நிறைஞ்சிருக்கு. எல்லாம் தங்க கட்டிகளா இருக்கு, மறுபடியும் நிறைஞ்சிருக்குது. Then they said, sir, what is it? That is what the word is. That is what I am. That is what you are. எல்லாரும் மண்டை பிச்சு கிச்சு, sir, tell me what we should do. Then I don't. What should you execute? They went up to the president. அப்ப எனக்கு தெரிஞ்ச பிரசிடென்ட் வந்து விவி கிரி. இந்த is beyond. He's not. He's a. He cannot be contained under the law of the human man. அவன் தந்தாங்க, ஒன்னும் பண்ண முடியாது. தங்க கட்டி எடுத்துட்டே இருக்கிறீங்க, தங்க கட்டி ரொம்ப இருக்கு, தங்க கட்டி எடுத்துட்டே இருக்கீங்க. தங்க எந்த இன்கம் டேக்ஸ் நீங்க ஃப்ரேம் பண்ணுவீங்க? அவர் சொல்றாரு கட்டி எடுத்துட்டு போ. அது போல இவங்க எல்லாம் எதுக்காக நம்ம கூட இருக்காங்க அப்படின்னா, குருஜி நம்ம குருஜி எடுத்துட்டீங்க. He can talk with all the yakshas. Our New Year பண்ணப்ப யக்ஷா வந்து கேட்கிறார், I am the yaksha for the New Year. What you want? நாளைக்கு எனக்கு அவர் சொல்றார் கையெழுத்து படிக்கல. நீங்க அந்த இதுல இருக்கு எட்டர்னேட்டிவ் அந்த புக்ல கொடுத்துருக்காங்க. I got everything. Thank you for the help. அடுத்த நாள் பெரிய ஹால் ஒரு லெக்சர் தரணும். பார்த்தா 10 பேர் தான் வந்திருக்கிறேன். குருஜியை கவுண்ட் பண்ணிருக்கேன், அக்கவுண்ட் பண்ணிருக்கேன். என்னடா இவ்வளவு பெரிய 10 பேர் தான் வந்திருக்காங்க, மீட்டிங் என்ன 10 நிமிஷம் தான் இருக்கு, யாரையும் வேணும் மீட்டிங் ஏற்பாடு பண்ண கேட்டா, சார் எல்லா டிக்கெட்டும் வித்து போச்சு, ஆனா 10 பேர் தான் வந்திருக்காங்கன்னு அவரே சொல்றாரு. அப்பதான் குருஜி தட்டுறது, ஓ திஸ் இஸ் த ஒர்க் ஆஃப் தட் யக்ஷினி. உடனே கை கூப்பி, நம்ம குருஜி நான் சொல்லியிருந்த அந்த வருத்தத்தை கொடுத்திருந்தா ஐ எம் வெரி சாரி ஃபார் தட். நீங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணாதான் எந்த ஞான மொழிகளை நான் ஷேர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு அவ ஸ்தானத்துக்கு உண்டான மரியாதையை தரணும். கொடுத்த உடனே அடுத்த 10வது நிமிஷத்துல the hall was overflowing with you. How can you account all this? We don't know. பெரிய I don't know தான் நிஜம். அதனாலதான் இங்க சிவா சொல்றாரு, தர்ஷன தப திருஷ்யசிய வாபனம். இதை புரிஞ்சுக்கணும், இதுதான் சைத்தன்யம் ஆத்மா. அங்க என்ன சொல்ற, சுத்த தத்துவ சந்தான, இதுதான் சுத்த தத்துவம். சந்தான நீ வந்து அதோட பந்தப்பட்டு அதை புரிந்து கொண்டாயானால் வா பசு சக்தி. அப்போ உன்னுடைய எல்லா லிமிடேஷன்ஸ் பியாண்ட் யூ கோ. இதுதான் பரமஹம்ச யோகானந்தா சொல்றது. There is a great அபசு சக்தி. அபசு உங்களுக்கு அளவற்ற ஒரு சக்தி. பசுன்னா the created beings, ஜீவாத்மாக்கள். அபசு சக்தி பல உங்களுக்குள்ளேயே இருக்கின்றன. அது தானாக வெளிப்படும்.
start moving towards the true, rest of the things come automatically expressed through this body. உண்மை. நீங்க மனசார எதுக்கு நம்ம பெரியவளை நமஸ்காரம் பண்ணிக்கிறோம்? அவன் என்ன வாழ்க்கையில அனுபவிச்சு முடிச்சுட்டான். அதுவும் நல்ல முழுமையான வாழ்க்கை. அவ சொல்லுவா, அந்த கண்ணு நல்லா இருக்குடா அப்படின்னு. நீங்க நல்லா இருக்குன்னு he means it. அதுதான் the blessing. அந்த blessing very very important. அதுதான் அப்போ ஆட்டோமேட்டிக் இந்த blessing நிறைவேறும். நல்லா இருக்கும். அதுதான் வந்து you have to satsang. யார்கிட்ட blessings வாங்குறது அவங்க கிட்ட ஆயிரம் வச்சுக்கிட்டு ஏக்கமான அன்ஃபுல்ஃபில்டு டிசையர்ஸ் வச்சுக்கிட்டு நீ நல்லா இருந்த யோ நீயே நல்லா இல்லையே, நீ என்ன நல்லா சொல்றீங்கிற மாதிரி. ஆனா தப்பு கிடையாது. ஏன்னா குருஜியோட பிளெஸிங்ஸ் கோர்ஸ் நீங்க போனீங்கன்னா யூ பிகம் த சேனல். அது வேற விஷயம். யூ பிகம் த பிளெஸர். யூ பிகம் த சேனல் ஃபார் தி எனர்ஜி ஆஃப் குருஜி. அந்த சேனல் நீங்க ஆசீர்வாதம் பண்றப்ப நடக்கும். ஏன்னா யூ கெட் கனெக்டட் டு குருஜி. The blesser made by Guruji is a blesser. No doubt about it. No two question about it. No two opinion about it. But நீங்க bless பண்றச்ச with நான் bless பண்றேன் அந்த அகங்காரத்தோட bless பண்றச்ச all the limitations of your individuality will play. அதனால தான் நீங்க குருஜி ஒரு bless பண்றப்ப கடவுளே இறைவா குருஜி இவர் நல்லா இருக்கன்றப்ப you become a channel. You become a tube. You become a kind of a conduit. அங்கதான் அங்க ஈகோவை கேர்ஃபுல்லா வச்சு ஒருத்தர் பிளஸ் பண்றச்சே கடவுளே இறைவா இயற்கை எண்ணெயே குருஜி இவர் நல்லா இருக்குன்னு பிளஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இந்த பிளஸிங். இவர் என் காலில் விழுந்து வணங்குறார், எனக்கு நமஸ்காரம் பண்றார், நீ நல்ல ஜோரா இருப்ப. சத்குரு சார் அவர் மூலம் அவர் திருச்சி நடக்கும். அதனாலதான் இங்க என்ன சொல்ற, சுத்த தத்துவ சந்தானாதர். அந்த சுத்த தத்துவத்தை உங்களுக்குள் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க நிறைத்துக் கொள்கிறீர்களோ வா அபசு சக்தி, அப்போ அபரிதமான சக்தி உங்களுக்குள் இருப்பதை நீங்கள் தானாக உணர்வீர்கள். புரியுதா? இதெல்லாம் சிவா சொல்லிட்டே வர்ற. இதுதான் ஃபீல்டு. இதுதான் உன் கண்ணை மறைக்கிறது. அந்த கண்ணை மறைக்கிறது வெளியே வர்றது இதெல்லாம் வழி. இந்த வழிகளை நீ தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரம் சட்டு போட்டு வேலையை முடிச்சிட்டவா. இல்ல காட்டி இரு அங்கேயே. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இதுதான் நமக்கு ஒவ்வொரு சூத்திரம் நமக்கு உணர வைக்கிறது. அதுக்கு அடுத்த சூத்திரம் என்ன போறோம் நம்ம, வித்தர்க்க ஆத்ம ஞானம். வித்தர்க்க ஆத்ம ஞானம். இந்த இன்டலெக்டால இந்த தர்க்க ஞானத்தால ஆத்ம ஞானத்தை புரிஞ்சுக்க முடியாதுங்க. என்ன, யுவர் பாடி இஸ் லிமிட்டட், அதுல இருக்கிற the brain is limited, அதுல இருக்கிற impressions are limited. ஒன்னு யார் படுத்துக்கோ, can you think of anything without the basis of a language? ஒரு மொழி உங்களுக்கு தாட்ஸ் வர யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு தாட் வருது, லாங்குவேஜ் இல்லாம உங்களால திங்க் பண்ணவே முடியாது. இட் மே பி மதர் டங் ஆர் லேர்ன் லாங்குவேஜ். ஸோ மொழி சவுண்ட் இஸ் அ பேசிஸ் ஆஃப் தி இன்டலெக்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை புரிஞ்சு சொல்வார். அநாகதா பெருமை சொல்லிட்டு இருக்கேன். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தி வைப்ரேஷன். ஆனா சொல்லிட்டே இருக்க வேண்டியிருக்கோம். There's no end to it. It doesn't mean anything to you, but it has got an effect. That's a different thing. You cannot think without the basis of a language. That is how your intellect is formed. இந்த இன்டெலெக்ட் வச்சுக்கிட்டு நீ எதை டிசைட் பண்ண போற? ரஷ்யாவுக்கு ஒருத்தர் வர்றார் சார், வந்து அவருக்கு வந்து கோபி 65 வேணும். ஆனா நீங்க கோபி 65 என்ன சொல்ல தெரியாது. சரியா? அங்க கோபி 65 கடையே கிடையாது. உங்க எதில் உட்கார்ந்து கெஸ்ட், உங்க சுப்பீரியர் மேனேஜர் சொல்லிட்டார், ரஷ்யாவுக்கு ஒருத்தர் கெஸ்ட் வந்திருக்கிறார், அவரை நல்லா கவனிச்சுக்கோ, அவர் வேண்டியதெல்லாம் காட்டு வாங்கி கொடுப்பார். நீங்க ரெடிங்கிறீங்க. அவர் இப்படி இப்படிங்கிறார், இப்படி இப்படிங்கிறார், இப்படி இப்படிங்கிறார், இப்படி இப்படிங்கிறார்.
என்ன புரியுது? ஏதோ சாப்பிடுறதுக்கு வேணும்னு கேக்குறேன். அது போண்டாவா, பஜ்ஜியா, மிளகாய் பஜ்ஜியா, வாழைக்காய் பஜ்ஜியா, வெங்காய பஜ்ஜியா? ஏன்னா நீங்க பஜ்ஜியை பத்தியே தெரியும் உங்களுக்கு. ஏன்னா பஜ்ஜி தான் உங்களுக்கு பிடிக்கும். அவருக்கு கோபி 65 பிடிக்கும். சோ உங்க எது நினைக்கிறது புத்தி? பஜ்ஜியை நினைக்கிறது. அவர் புத்தி என்ன நினைக்கிறேன்? கோபி 65 நினைக்கிறேன். நீங்க புரிஞ்சுக்கல. உடனே கோபம் வந்துடும். வாட் இஸ் திஸ் அப்படிங்கிற நீங்க யோசிக்கிறீங்க. ஐயோ உங்க மேல சுப்பீரியர் மேனேஜர் சிங்கம் மாதிரி உங்களை பாக்குறார். நீங்க என்ன பண்றீங்க? ப்ளீஸ் கம் அப்படின்னு கடகடான்னு ஒரு கார்ல ஏற்றி உட்காரச்சுக்கிட்டு சரவண பவனுக்கோ, A2 பவனுக்கோ, சங்கீதா பவனுக்கோ, தேசிய முனையக்கோ கூட்டு போறீங்க. அங்க வகை வகையா வச்சிருக்கான். திஸ்ங்கிற. ஓ இதுதானா? இது கோபி 65. ஓ கோபி 65. கோபி 60. அந்த கோபி 60 ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறதுனால, ஹோட்டல்காரனுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால, இவர் கையை காட்ட உடனே ஒரு பிளேட் கோபி 60. Without language, your intellect cannot function. Without the reasoning, your intellect cannot function. அப்போ அளவில்லாத இந்த பிரபஞ்சத்தை இந்த இன்டெலக்ட் வச்சு புரிஞ்சுக்க முடியும். அதனால்தான் சொல்லிட்டா வித்தர்க்க ஆத்ம ஞானம். சும்மா விதண்டவாதம் பண்ணாது. தர்க்கம் வித்தர்க்கம். எல்லாத்தையும் கடவுளை கண்ணில் காட்டு நம்ப மாட்டேன். அவர் சேப்பா இருப்பாரா கருப்பா இருப்பாரா? அவர் சொல்லி இவன் கருப்பு துணிய மாட்டேங்கிறான். எலக்ட்ரிசிட்டி இருக்குதா இல்லையா? நான் நம்ப மாட்டேன். கண்ணில் காட்டு. அந்த பிளக் சாக்கெட்டுக்குள்ள வைங்க. ஆகிற ஓ பாத்தியா கிராவிட்டி புல் ஆஃப் கிராவிட்டி இருக்கா தெரியாது. ஒத்துக்க மாட்டேன். கண்ணில் காட்டு. அவர் புஷி தள்ளுங்க கீழே. கீழே வந்து ஐயோ வலிக்குதுமா. இதுதான் கிராவிடேஷன். அவனுக்கு அனுபவம் வந்தாதான் தெரியும். தூங்குறவனே எழுப்பலாம். தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியும். அதுபோல நம்ம எல்லாரும் No audio. No audio. No audio. சார் அது கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஜஸ்ட் 1 minute. இது வைஃபை ப்ராப்ளம் ஆயிடுச்சு.
Sir, I am not able to hear. Please wait. We don't know. Please அது wait. தெரியாது. ஆனா ஒரு கோழி முட்டையில கோழி தான் வருது, மயில் முட்டையில மயில் தான் வருது, புறா முட்டையில புறா தான் வருது. இந்த முட்டையில ஏன் மயில் மாத்தி மாத்தி வச்சுக்கிட்ட அந்த இந்த ஜாக் பாட் ஆடுவாங்களா டக டக டகான்னு உருட்டி, அதாவது முட்டைகளை மாத்தி வச்சுக்கிட்டு இந்த முட்டை மயில் முட்டையில இது வந்து எப்படி கோழி வருதுன்னு யார் பதில் சொல்ல முடியும்? நீங்க என்ன சொல்ற, இது மயில் முட்டைதா, அதான் மயில் வந்து அனுபவம். அது போல இந்த வாழ்க்கை என்பது காரண காரியங்களுக்கு அப்பாற்பட்டது. இந்த பேசிக்ஸ் நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு தான் காஸ் அண்ட் எஃபெக்ட். ஆனால் இந்த வாழ்க்கையை நியதியை நிர்ணயிக்கக்கூடியது அந்த அடிப்படை. அதான் துஜி ரொம்ப அழகா சொல்வார், தி மெட்டீரியல் பிசிக்ஸ், the world that is visible, it can only be confined with the law of physics. Whereas if you go to the subatomic level, no law can operate there. Murphy's law. ஒண்ணுமே தெரியாது, ஏன் எதுக்குன்னு அர்த்தமே கிடையாது. எலக்ட்ரான் ஒரு ஜம்ப் ஆனா எனர்ஜி இஸ் ரிலீஸ்டுங்கிற எல்கேஜி, அவனு எல்கேஜி சொல்லிட்டான், அங்கேயே எல்கேஜி இருக்கு பாருங்க இல்ல. Whether it is L or K or G, when they jump over it, the energy is released. Who has decided it? We don't know. That's a very big I don't know. அதனால வித்தர்க்க ஆத்ம ஞானம். இந்த ஆத்ம ஞானத்தை ஏத்துக்கோ, அதுதான் சைத்தன்யம். என்ன உன்னுடைய புத்தியானது லிமிடேஷன்ஸுக்கு உட்பட்டது அப்படி. அதனால என்ன சொல்லணும், அப்ப என்ன பண்ணணும், லோக ஆனந்த சமாதி சுகம். லோக சமாதி சுகம். இந்த சைத்தன்யத்துக்கிட்ட நீ எவ்வளவுக்கு எவ்வளவு வர்றங்கிறதுக்கு பாராமீட்டர் என்னடான்னா, உனக்குள்ள அமைதியானது நிலவும். எந்த அனுபவம் வந்தாலும் தன்னிலை இழக்காமல் இது எவ்வளவுதான், இது எவ்வளவுதான், இது எவ்வளவுதான் என்ற ஒரு நிம்மதியும் அமைதியும் தானாக உனக்குள் சம ஆதி சுகம். லோக ஆனந்த. லோகத்துல பலவிதமான அனுபவங்கள் வரலாம். அந்த அனுபவங்கள்லாம் வர வர அதை வெறுத்து ஒதுக்காம அதுலயே மாட்டிக்கிட்டு உழலாம இது இவ்வளவுதான், இது எவ்வளவுதான் நினைக்கக்கூடிய ஒரு சமநிலை பாவம் தானாக. அப்படி வருதா வருதா வருதாங்கிறது வந்து நாம நமக்குள்ளார தெரிஞ்சிக்க வேண்டிய பாராமீட்டர். பாருங்க எப்படி சிவா எப்படி அழகா சொல்லிட்டு உனக்குள்ள ஞானம் வந்துட்டு எது காட்டுது, அதுக்கும் ஒரு பாராமீட்டர் கொடுத்துட்டார். இதெல்லாம் எப்பவுமே என்ன பொறுத்த மட்டும் ஒரு கல்யாணம் விட்டு போன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்றேன் இந்த கோபி 65 இருப்பான்னு பார்ப்பேன், இன்னைக்கும் பார்க்கறேன், இல்லைன்னு சொல்லுவேன். எனக்கு ரொம்ப இஷ்டம் அது. அதுக்கு சொல்ல வைக்கிற மாதிரி இப்போ திருப்பூர்ல பிரான்ச் மேனேஜர் ஸ்டேட் பேங்க்ல, அப்ப ரொம்ப மரியாதை. அங்க ஸ்டேட் பேங்க் மேனேஜர்னா விஐபி. சார் வாங்க, நம்ம கலெக்டர் பண்ணாலும் ரொம்ப மரியாதை. சார் சார் வாங்க ஒரு வீடியோ எல்லாமே அது இல்லையே. இப்போ அந்த அத்தனை வீடியோ எடுத்தப்ப ஈன்னு சிரிச்சுட்டு இருந்தேன். 1992, 30 வருஷம் ஆகுது. அந்த வீடியோ என்னாச்சு, அந்த கலைகள் 10 முறை காலை விட்டு நமஸ்காரம் பண்ணாங்க. அவங்களுக்குள்ளதான் ஐ எம் நத்திங், ஐ எம் நோபடி. பசவர வீடியோ இருக்காது, அதுவும் தெரியும். இதுதான் காலத்தின் சுழற்சி. அகழ்வாராய்ச்சி, கீழக்கரை அகழ்வாராய்ச்சின்னு சொல்றா. நம்மளா ஒரு கதை கட்டுறோம், பெரிய தாழி இருந்தது, இதெல்லாம் சமைச்சிருப்பாங்க. அதுல சமைச்சாங்களா, தண்ணி வச்சாங்களா, யாருக்கு தெரியும்? இந்த 30 வருஷம் வீடியோ வேற யாருன்னா பார்த்திருக்கலாம். இது யாரா உம்முன்றிருக்கா, இது யார் சிரிச்சுருக்கா, இவன் கால ஏன் விழுறாங்க இத்தனை பேரு, அவங்க பேரம் பேத்தி நினைச்சிட்டு இருக்காங்க. நோபடி. கடற்கரையில் இருக்கக்கூடிய மணல் துகளுக்குள்ள நமக்கு அதுதான் இங்க சொல்ற லோக ஆனந்த சமாதி சுகம். இப்போ உன்னுடைய இன்சிக்னிபிகன்ஸ் புரிஞ்சு எடுத்தேன். யாரு மேல கோவப்படுவேன்? பேர மேலியா, பேத்தி மேலியா? உன் பையனை உன்னை புரிஞ்சுக்கலையே, பேர எங்க புரிஞ்சுக்க போறான்? கெட் லாஸ்ட் தாத்தாமா, டோன்ட் கம் ஆன் மை வே, மைண்ட் யுவர் பிசினஸ் அப்படி சொல்லாம மனசு நினைச்சுப்போம். ஒரு மரியாதைக்கு ஈயமா கிழவா வழியப்பா சும்மா தொண
எங்க அப்பன் தான் தலையாட்டிக்கிட்டு இருந்தான், நான் தலையாட்டின தலையெழுத்தா போய்யா அவளுக்கு போயிடும். அதனால இங்க என்ன சொல்றார் சிவா பார்வதிக்கு, இது தாண்டி நிஜம். அதனால லோக ஆனந்த சமாதி சுகம், மிகவும் ஆனந்தம் எதுவென்றால் நீ நீயாக இருப்பது. நீ உன்னுடைய நிலையில் அமைதியாக, உனக்குள்ள எது அமைதியை கொடுக்கிறோ அந்த அமைதியுடன் ஒன்றுகிறது. அதுதான் உலகத்தில் வரக்கூடிய அத்தனை அனுபவங்களையும் ஏற்றுக்கொள். உண்மையான ஆனால் நீ நீயாக இரு அப்படின்ட்டு ரொம்ப அழகா இருக்கிறார். அதுக்கு அடுத்து ரொம்ப அழகா ஒவ்வொரு சூத்திரமா போயிட்டு இருக்கோம். இது இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம். அதனால பகவான் சைத்தன்யம் என்ன, அந்த சைத்தன்யத்துக்கு எப்படி பிரிச்சிருக்கு, எப்படி நமக்கு வேணும், அப்படி இச்சா சக்தி உமாக்கு மாதிரி எப்படி செல்ஃப் சாதனை பண்ணணும், பண்றப்போ என்னென்ன நம்ம எப்படி நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். திருஷ்யம் சரீரம், இந்த உடம்பு காட்சி பொருளை பார்க்கணும், இந்த உலகத்தையும் பார்க்கணும், நம்ம மாட்டிக்க கூடாது. இதெல்லாம் வந்தா யுவர் மூவிங். அதுக்கு இண்டிகேஷன் என்ன, சமாதி சொல்லணும், நமக்குள்ள அமைதி அது சொல்ற. எதுக்கு சொல்றது, அன்னைக்கு அந்த கோபி 65 என்ன கூட்டிட்டு போறாங்க கல்யாண வீட்டுல. இவர் தான் பேங்க் மேனேஜர், வாங்க வாங்க சார், பையன் பொண்ணு நமஸ்காரம் பண்ணிட்டாங்க சார், நீங்க இதை சாப்பிட்டுக்கிட்டாருங்க, வந்துடுறேன், பஃபே டைப். கரெக்டா நான் போறேன் கோபி 65 காலி ஆயிடுச்சு. அவர் தப்பு தைட்டு விட்டு போறாரு. நான் கேக்குறேன், ஏங்க கோபி 65 தீர்த்து போச்சா? இல்ல சார், உள்ள போட்டுக்கிட்டு இருக்காங்க, அது வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பின்னாடி வெயிட் பண்ணுவாரா? நாம நின்னோம்னா பாருடா, பேங்க் மேனேஜரா இருக்கான், கோபி 60 வேக நாக்கு தொங்க போட்டுக்கிட்டு நிக்கிறான், 10 பேர் பார்த்துட்டு இருக்கான். அதனால நீ என்ன பண்ணுவீங்க, ஜென்ட்லா தட்ஸ் ஆல் ரைட். மனசு உள்ளர ஐயோ தீர்ந்து போச்சு, வெளியே தட்ஸ் ஆல் ரைட். நெக்ஸ்ட் கவுண்டருக்கு போறீங்க, உங்க கண்ணுல என்ன இருக்குது, கோபி 65. நீங்க எடுத்த 10வது அடிக்குள்ள கோபி 65 மறுபடியும் வந்துடும். நீங்க மறுபடியும் கோபி 65 கொடுன்னு கேட்க முடியுமா? உன பறக்கா வெட்டி பார்க்காததை கேட்கற மாதிரி கேட்கிறவன இவெல்லாம் பேங்க் மேனேஜரா அப்படின்னு. ஸோ நமக்குள்ள அந்த கைண்ட் ஆஃப் அந்த ஈகோ அது எல்லாருக்குமே இருக்கு. சரிட்டு நம்ம சாப்பிட்டுருப்போம், அங்க வெஜிடபிள் பிரியாணி போட்டிருப்பாங்க, சித்திரானம் போட்டிருப்பாங்க, தனியாராதனை போட்டிருப்பாங்க, எல்லாத்து மேலும் கவனம் இருக்காது, எல்லாம் உள்ள போயிட்டு இருக்கும். உங்க கவனம் எங்க இருக்கும், கோபி 65. கோபி 65 அதுதான் வாட் டு ரெசிஸ்ட் பர்சிஸ். உதவி சொல்லாது எதுவுமே கிடையாது. அப்ப என்ன பண்ணணும், எத்தனை கல்யாணம் கோபி 65 செஞ்சு சாப்பிட்டுருப்பேன், அது நீயே காசு கொடுத்து எவ்வளவு கோபி 65 எத்தனை கோபி கிலோ போட்டிருப்பேன், ஏன்டா இன்னும் அது அப்ப மனுஷன் நிதானத்துக்கும் ஓஹோ நிஜம்தான் கிடைச்சப்பா. அதுதான் சம ஆதி. உங்களுக்கு இந்த மெச்சூரிட்டி வரும், மெச்சூரிட்டி வரும். இல்ல இன்னொன்னு பார்க்கலாம், இதை பார்த்ததுதான் உங்களுக்கு. எனக்கு ரொம்ப பட்டர் ஸ்காட்ச் ரொம்ப பிடிக்கும், பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம். நான் 100 ml கொண்டு வருவேன். வாங்கினேன் ஒரு 200 300 வாங்கிட கூடாதா? சின்ன கப் கொடுப்பா, சின்ன கப்பு. வந்து உட்கார்ந்து தாத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தாத்தா கப்புன்னு பேர பிடின்னு ஓடினே இருக்கேன். கடவுளே, நான் வாங்கிட்டு சாப்பிட பார்த்தா குரங்கு இது பிடிக்கிட்டு போயிட்டேன். அப்போ என் அன்புக்குரிய பேரன் எனக்கு குரங்கா தெரியுறான். அப்போ எனக்கு இந்த சமாதி வந்ததுங்க, குழந்தை சாப்பிடும் அப்படின்னு வரணும். அது உங்களுக்கு நீங்களே வச்சு கொடுக்க டெஸ்ட் லிட்மஸ் பேப்பர். எவ்வளவு தூரம் மெச்சூரியா இருக்கு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இஷ்டமான ஒருத்தர் பிடிக்கிட்டு போறச்சேனா தெரியும் எவ்வளவு தூரம் நாம அந்த சமாதி சுகத்துல இருக்கோம். இதுதான் சிவா சொல்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு டெவலப் பண்ணணும். அப்படி வரத்தான் சைத்தன்யம் ஆத்மா. அதை பார்த்து நம்ம நகரணும். இல்லை காட்டி சிவா சொல்றார், சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நீ எத்தனை வருஷமானாலும் இந்த யுகம் இருக்கிற வரைக்கும் மனுஷ ஜென்மமாவாது என்னவாது. அதுக்கு நாம எதை பார்த்து போகணும்னு நிர்ணயம் பண்ணிக்கணும், அதை பார்த்து போகணும். அதுதான் குருஜி சொல்றார்,
சாதனா சத்சங் சேவை. நான் என்ன சொல்றது, அன்கண்டிஷனல் நாட் பி ஜட்ஜ்மெண்டல் இல்லை. இந்த நாட் பி ஜட்ஜ்மெண்டல் தான் பிரசன்ட் இஸ் இன்எவிட்டபிள். அன்கண்டிஷனல் லவ் தான் அக்செப்ட் பீப்புள் as they are, அக்செப்ட் தி சிச்சுவேஷன் as it is. எந்த போக போக தானாக அந்த சம ஆதி சுகம் லோக ஆனந்த சமம் தானா சரியா? அடுத்த வாரம் பார்க்கலாம். லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் enthusiasm. ஜெய் குருதேவ். Whatever you want to interact, you can. Jai Gurudev ma. Ma, what is karma? மாறன் சொல்ல ஒன்றும் கேட்கலடா. ஒரே சரியா இருக்க பாரு. இல்ல அன்மியூட்ல இருக்கேன். ஒரே நிமிஷம். இப்ப கேக்குதாமா? இப்ப கூட கேட்கல. அப்படியா? வாய்ஸ் வச்சிருக்கேன். கேக்குதுப்பா. எங்களுக்கு கேக்குறது. எங்களுக்கு இப்ப கேக்குறது. ஹலோ? இப்ப கேக்குது. சரிமா. What is karma? How to avoid karma? Is silence the best option to avoid karma? அருண் உங்களுக்கு கேக்குதா? சொன்னா கேட்காது. என்ன கேக்குற பையன்? What is karma? எனக்கு வந்து இல்ல கண்ணே கொஞ்சம் பலமா பேசுறியா? சரிமா. What is karma? How to avoid karma? Is silence a best option to avoid karma? இது வந்து அடுத்த தனியா கேள்வி. கர்மா தியரி சம்பந்தமே கிடையாது. நம்ம பேசுறது சைத்தன்யம் ஆத்மா. சைத்தன்யத்தை பார்த்து எப்படி மூவ் பண்றாங்கிறது சொல்லி கர்மாவை பத்தி தனியா சொல்றேன். ஆனா ஆல்வேஸ் பிராக்டிஸ் அன்கண்டிஷனல் லவ் அண்ட் டோன்ட் பி ஜட்ஜ்மெண்டல் அபௌட் இட். அப்போ the past will enter into the beautiful present. And the future also will become a always the present will be haunting you. I mean, the past is haunting you. The future will be always indecisive. You will be missing the present. So, the karma when we properly handle pannom, always apply unconditionally. Always apply, not being judged. Close பண்ணலாமா? ஜெய் குருதேவ்.